30 நாள் பேட்மேன் மாதிரி ட்ரெயின் பண்ணி இந்த போஸை ரீக்ரியேட் பண்ணுறதுல இது டே நம்பர் 2. இன்னும் யாராவது ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிட்டு பாருங்க. இந்த சேலஞ்ச் பயங்கரமாக போகுது. 5 o'clock எழுறது டே நம்பர் 2ல பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. எதுக்குடா எல்லுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே போயிட்டு கோல்டு ஷவர் எடுக்கலான்னு பார்த்தா அது அதுக்கு மேலே கஷ்டமா இருந்துச்சு. பட் எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஷவர் எடுத்துட்டு 500 liters வாட்டர் குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் வாக்கிங் இருக்கு. 15 kg பேக்குள்ள போட்டுக்கிட்டு வாக்கிங் தானே ஜாலியாக இருக்கும்னு நினைச்சேன். பட் நினைச்சதை விட பயங்கர கடினமா இருந்தான். எப்படியோ அதை முடிச்சுட்டு அடுத்து மெடிடேஷன் பண்றதுக்கு போயாச்சு. என்னதான் நான் அமைதியா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் மைண்டுக்குள்ள சுத்தமான கண்ட்ரோலே கிடையாது. இதை முடிச்சுட்டு போஸ்டர் கரெக்ஷன் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ இதையும் முடிச்சுட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் தான் இருந்தது. அதையும் கடினமா பண்ணி அப்படியே மார்னிங் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. தென் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ். தென் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ராபேல இருந்து நம்ம ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ட்ரை பண்ணியிருந்தோம். இதுவும் மஜாவா இருந்தா. சப்போஸ் நியூட்ராபேல ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா வேதான்ற என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து முக்கியமா படிக்கிறது கொஞ்ச நேரம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ள முக்கியமான ஒரு தடை வந்துருச்சு. எங்க மச்சான் வந்துட்டு ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். என்ன சுத்தமா படிய விடாம செம ஜாலியா இருந்தான். அடுத்து லஞ்சுக்கு போயாச்சு. லஞ்சை முடிச்சுட்டு ஷார்ப்பா ஜிம்முக்கு 5 மணிக்கெல்லாம் போயிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு ஒர்க் அவுட்டுக்கு போயிட்டேன். நான் சொல்ற ஒர்க் அவுட்லாம் ரெஸ்டே இல்லாம பேக் டு பேக் பண்ணணும். பர்பீஸ் 10, 20 கெட்டில் பெல் ஸ்விங்ஸ். அதை முடிச்ச கையோட அப்படியே போயிட்டு புல் அப்ஸ் ஒரு 15, புஷ் அப்ஸ் ஒரு 20. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 20 ஜம்பிங் ஸ்குவாட்ஸ். சூப்பர் ப்ரோ, ஈஸி தானே ப்ரோன்னு நினைச்சீங்கன்னா இது 5 வாட்டி இதே மாதிரி செய்யணும். எப்படியே இதை ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டு 15 minutes ஷேடோ பாக்ஸிங் பண்ணேன். இது கொஞ்சம் ஓரளவு டீசென்ட்டாவே முடிஞ்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நெக் ஒர்க் அவுட் மட்டும் இருந்துச்சு. அதையும் எப்படியோ பண்ணி கதம் பண்ணியாச்சு. தென் வீட்டுக்கு வந்து டின்னரை சாப்பிட்டு இன்னைக்கோட லிஸ்ட்ல என்னென்ன தப்பு செஞ்சிருக்கோம்னு பார்த்தேன். எஸ், நேற்று செஞ்ச அதே தப்பு தான் இன்னைக்கு செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நாளைக்கு இதை மாத்த ட்ரை பண்ணணும். என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதையுமே யூஸ் பண்ணாம 2 days கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நினைச்சா கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. தென் டே நம்பர் 2 முடிஞ்சு டே நம்பர் 3ல மீட் பண்ணலாம். பை.